நம்பிக்கை வைத்திருக்கிற பல பேருடைய மனதை உடைத்திருக்கும் இந்த சம்பவம். இது அப்படிதான் நான் பாக்குறேன். நான் ஆரம்பத்துல இருந்தே விஜய் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஒரு சரியான தகப்பனா இல்ல, சரியான கணவரா இல்ல, சரியான பிள்ளையா இல்ல, அப்பா அம்மாவே மதிக்காதவர். அனாத மாதிரி அவங்க வந்து திருக்கடையூர்ல ஒரு அவங்களுக்கு அந்த 60வது 80வது ஒரு சதாபிஷேகம் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் எஸ்ஏசியும் சோபா மேடமும் தனியாக இருந்தாங்க. நீ ஒரே பிள்ளை தான். அந்த இடத்துல கூட அப்பா அம்மாவே கனம் பண்ணாதவர். நீங்க போய் என்ன நாட்டை நீங்க வந்து வழிநடத்த போறீங்க? முதல்ல வீட்டையே ஒழுங்கா பாக்கலையே. புருஷனா நடந்துக்கல. அந்த பிள்ளை குழந்தை வந்து நம்ம விஜயனுடைய மகள் வந்து பட்டம் வாங்கியிருக்காங்க. அந்த நிகழ்வுக்கு போல அண்ணன் ஜெய்சன் சஞ்சய் தான் போய் சகோதரியை வந்து வாழ்த்துறாரு, கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாரு. அப்ப நாட்டுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? வீட்டையே ஒழுங்கா பார்க்காதவர் நாட்டுக்கு வந்து என்ன நீங்க புதுசா பண்ணிட போறீங்க? வெறுப்பு அரசியலை பண்ணிட்டு இருக்காருங்க. ஜென்சி கூட்டத்தை தவறாக வழிநடத்துறாரு. தொடர்ச்சியாக பொய் சொல்றாரு. சார் அதே பொய் மாதிரி மேல பொய் சொல்லிட்டு இருக்காரு. சார் சங்கீதா அவர்கள் வந்து இப்ப விவாதத்துக்கு ஒரு மனு கொடுத்துட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த 2 பேருமே வந்து ஒன்றா வெளியே வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பல வருடங்களாக நான் வந்து என் கணவரோட இல்ல அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கொடுத்திருக்காங்கன்னு பொழுது, இது எப்படி சார் இப்போ அவருக்கு பிடித்தவருடன் இருக்காரு? ஏன்னா இதே போல ஒரு சம்பவம் தான் ஜெயம் ரவியோட வழக்கிலுமே வந்து இருக்கும்பொழுது, இது எப்படி சார் ஒப்பிட்டு பார்க்கறது? இல்லன்னா வந்து இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை விஜய்க்கு வர தேர்தலை ஏற்படுத்தும்? ஏங்க விஜய் வந்து நிச்சயமாக தேர்தலில் ஜெயிக்க போறது இல்லைங்க. தோல்வி முகத்தில் தான் இருக்காரு. ஏன்னா அவர் வந்து உண்மையான மனிதர் இல்ல, போலி முகம். விஜய் வந்து நடிகர் என்கிற அடையாளத்தை தாண்டி அவர் நல்ல மனிதரே கிடையாது. தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒருத்தரை நம்ம வந்து அந்த லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது. நீங்க அரசியலுக்கு இருக்கும்போது நிறைய பொய் சொல்லுவாங்க, நிறைய ஏமாத்துவாங்க, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பாங்கன்னு அரசியல்வாதிகள் மீது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து காலங்காலமா வைக்கப்படுது. ஆனால் அதுல தனி மனித ஒழுக்கம்னு ரொம்ப பார்க்கப்படும். நீங்க வந்து இப்ப எல்லாரும் உதாரணம் சொல்லுவாங்க, அவருக்கு 2 பொண்டாட்டி இருந்துச்சு, இவருக்கு வந்து 2 மனைவிகள் இருந்துச்சு, இவர் வந்து விரும்பின விஷயத்தோடு இருந்தாருன்னா நிறைய பேர் உதாரணம் காட்டுவாங்க. ஆனால் அவர்களெல்லாம் வெளிப்படையாக நான் இப்படித்தான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு அதையெல்லாம் பகிரங்கப்படுத்திட்டு வந்தாங்க. இவர் மாதிரி நடிக்கல யாரும். இவர் வந்து பொது வாழ்க்கையில நடிக்கிறாரு, மேடையில பேசுவதும் நடிப்பாக தான் இருக்கு. ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பன் குதிர்கொள்ளை இல்லைன்ற மாதிரி கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன குற்றச்சாட்டை வைத்தாரோ அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டாரு. ஆமா, நான் வந்து அந்த நடிகையோட தான் இருக்கேன், பாத்தீங்களா, வீட்டை விட்டு வெளியில வான்னு என்ன கூப்பிட்டீங்கல்ல, நாங்க வீட்டை விட்டு 2 பேரும் ஒன்னா வெளியில வந்திருக்கோம், இதெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொல்றதுதான் இந்த நிகழ்வு. அந்த திருமண நிகழ்வுக்கு வந்து ஏன் 2 பேரும் ஒன்னா வந்திருக்காங்கன்னா, ஏற்கனவே அவரை வைத்து படம் எடுத்தவர்கள். அந்த ஏஜிஎஸ் நிறுவனம் ஏற்கனவே விஜய் வைத்து படம் எடுத்த நிறுவனம். அந்த நிறுவனத்தோட திருமணத்துக்கு இவங்க வந்ததுனால அந்த திருமண நிகழ்ச்சியை விட இவங்க 2 பேரும் வந்ததுதான் இன்னைக்கு வந்து வைரலாக பேசு பொருளாக மாறி இருக்கும். இப்ப நீதிமன்றத்துல அவங்க மனைவி தாக்கல் பண்ண வழக்குக்கு இது ஒரு வலுவான ஆதாரம். அந்த நடிகையோட தொடர்பு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு எந்த ஆதாரத்தையும்